கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் அரசியல் குறித்து மலேசிய இந்தியர்கள் அதிகம் கவனித்து வந்தாலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசிய இந்தியர்கள் குறித்து பேசியிருப்பதையும் மலேசிய இந்தியர்கள் கவனிக்க வேண்டும் என வழக்கறிஞரும் அறிவா சங்கத்தின் உதவித் தலைவருமான டத்தோ முருகேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசிய இந்தியர்களின் சமய வழிபாட்டு தலங்களில் ஒன்றான கோயில்கள் தொடர்பான அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் தவறாக இருப்பதையும் தாம் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திய சொற்கள் தவறான அர்த்தங்களை கொண்டிருப்பதை உணர்ந்திருப்பதாகவும் இனியும் இது போன்ற செயல்களில் மேலும் கண்ணியத்துடன் வார்த்தைகளை பயன்படுத்துவேன் என்றும் பிரதமர் மலேசிய இந்தியர்களுடன் மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்திருப்பதை மலேசிய இந்தியர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று டத்தோ முருகேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாகவே நம்ம எல்லோருமே விஜய் சிஎம் ஆயிடுவாரா இல்லையா அந்த சஸ்பென்ஸில் இருந்துட்டோம். அதனால நம்ம நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம யாரும் கவனிக்க தவறிட்டோம். அந்த செய்தி என்ன? போன சனிக்கிழமை பிரதமர் 2 முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஒன்று மிட்ராக்கு 50 மில்லியன் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சொல்லியிருக்கிறது இந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட அணுகுமுறை இதுக்கு முன்பு தப்பாக இருந்திருக்கலாம்னு சொல்லி அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அவரோட வார்த்தை என்னென்னா, ஐ ஸ்டாண்ட் டு பி கரெக்டட் என்று சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோயில் இஷ்யூ அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு தப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 அறிவிப்புமே நான் வரவேற்கின்றேன். ஒன்று, பிகாஸ் ஒரு தலைவர் எப்பொழுது அவர் தப்பாக முடிவு எடுத்துட்டாரு அல்லது தப்பான ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாருன்னு அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கிறாரோ அதை நம்ம பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் இது வேக்யூமில் நடக்கலை. இது எல்லா சமுதாய தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும்லாம் சேர்ந்து குரல் கொடுத்ததுனால இந்த விஷயம் பிரதமருக்கு சேர்ந்துருக்கு. முக்கியமாக நேஷனல் ஹிந்து டெம்பிள் ஸ்டீரிங் கமிட்டி அவர்கள் எந்தெந்த தலைவரை சந்திக்க முடியுமோ, எந்தெந்த அமைச்சரை சந்திக்க முடியுமோ எல்லாத்தையும் சந்தித்து இந்த டெம்பிள் கோயில் விஷயத்தை பற்றி எடுத்து விலைக்கு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொன்னது அந்த டேர்ம்ஸ் பாச்சார் இல்லையா, அது சரியான ஒரு டேர்ம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அணுகுமுறை சமுதாயத்தோட பேசி அதுக்கு நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் ஒரு சின்ன ஒரு வெற்றியாக பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நம்ம பயணம் செல்கிற அந்த ஜேர்னி இன்னும் தூரமாக இருக்குது. இதனால நம்ம கோயில் பிரச்சனை தீர்ந்துடுமானா இல்லை. ஆனால் எப்போ அரசாங்கம் அவர்களோட அணுகுமுறை அல்லது அவர்களோட அப்ரோச் நம்ம சரிப்படுத்தணும்னு சொல்லி உணர்றாங்களோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்ஸ். இதுக்கு பிறகு இந்த ஆலய இஷ்யூ எப்படி ஒரு சுமூகமான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியும்னு சொல்லி எல்லோருடையும் அரசாங்கம் கலந்து பேசி ஒரு நல்ல ஒரு அப்ரோச் எடுக்கணும். ஆஃப்கோர்ஸ் மிட்ரா எப்படி அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பேசணும்னா அது ஒரு வேறு டாபிக். ஸோ இன்றைக்கி அதை பற்றி பேச வேணாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்குறேன். சில நேரத்தில் ஒரு பெரிய செய்தி வரும் பொழுது எல்லோருமே ஆவலாக காத்திருக்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது முக்கியமான நம் நாட்டுக்கு நம் சமுதாயத்துக்கு முக்கியமான சில விஷயத்தை நம்ம பார்க்க கவனிக்க மறந்துடுறோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.